இன்று என்னை நீ பார்த்திருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்னும் இந்த ஒரு மந்திரத்தை தினம் நீ சொல்லி வந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகிவிடும். துவக்கம் என்பது முடிவிற்கான வாயிலாக இருக்கக்கூடாதா? இன்று இந்த பார்வை உன் மீது பட்ட இந்த நிமிடமே முக்கியமான திருப்புமுனை. உன் வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும். தடைகள் அகலும், மனம் மலரும், ஜீவன் பயணிக்க தொடங்கும். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்றைய நாள் அதுவாக நிச்சயம் இருக்கும். நீ கேட்டதும் கேட்டதை விட உயர்ந்த நன்மைகளும் உன்னை அனுகிரகிக்க வந்திருக்கின்றது. உன்னுடைய நினைவுகளால் என்னை நீ வரவேற்றிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் விளக்குவதற்காக மூடப்பட்ட வாயிலை திறக்கக்கூடிய அந்த திறவுகோல் என்னிடம் இருக்கின்றது, என் கரத்தில் இருக்கின்றது. நம்பிக்கையோடு நீ அழைத்ததால் இன்று அந்த திறவுகோலோடு நான் வந்து விட்டேன். இன்றைய நாளில் நீ எனது உருவத்தை பார்த்திருக்கின்றாய் என்றால் உனக்கான அருள் உன் வாசல் வந்து தேடி நிற்கின்றது. நீ நம்பிக்கையை பல நேரங்களில் இழந்திருக்கின்றாய். ஏனென்றால் நீ சந்தித்த ஏமாற்றங்களும் அவமானங்களும் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதிப்பை உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இறைவனின் மீது நம்பிக்கை வைக்காமல் நீ இருந்ததில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு சில தருணங்களில் இழக்கப்படும் பொழுது வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக தோன்றிவிடுகின்றது. எதற்காக இந்த பிறவியை எடுத்தோம், வாழ்கின்றோம், இப்படி கஷ்டப்படுகின்றோம், இதற்கு பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று நீ உன் வாழ்க்கையை வசைபாட ஆரம்பித்து விடுகின்றாய். உன்னுடைய கண்கள் என்னை பார்த்த இக்கணம், என்னுடைய கண்கள் உன்னை நோக்கும் இக்கணம் உன் வாழ்வை சீரழித்து கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீ வெளிவந்து விடுவாய். நம்பிக்கையின் பயிற்சி தோல்வியில்தான் இருக்கின்றது. அதனால்தான் சில தோல்விகளை நீ சந்தித்து வெற்றியை நிரந்தரமாக தக்க வைப்பதற்கான தகுதியை வளர்த்து கொண்டிருக்கின்றாய். பொறுமை என்பது பெரும் சக்தி. பல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை கவனமாக ஏற்று பயன்படுத்தி உனக்கான வெற்றியை நீ நிரந்தரமாக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியை திருவினையாக்க இந்த விநாயகர் உன் பக்கபலமாக எப்பொழுதும் இருப்பேன். அன்பும் அரவணைப்பும், அன்பும் அறமும் இவையெல்லாம் உன்னை பாதுகாக்கக்கூடிய சக்திகள். எது தங்கி போனாலும் நல்ல செயல்கள்தான் நம்மை எப்பொழுதும் ரட்சித்து காக்கின்ற அந்த ஒரு கவசம். தவறுகளில் இருந்துதான் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். சில தவறுகளை நீ செய்திருக்கின்றாய். அதற்காக நீ தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த தவறுகளின் மூலமாக நீ சில விஷயங்களை கற்றுக்கொள்ளதான் அந்த தவறையும் நான் உன் வாழ்வில் அனுமதித்திருந்தேன். தவறுகளோடு வாழும் பொழுதுதான் தீர்வுகளை காண முடிகின்றது. அதில் பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் அதை செய்யாமல் இருக்கவும் மனம் தெளிவை பெறுகின்றது. தியானம், ஜபம், நம்பிக்கை மூன்றும் ஒன்றாக இணையும் பொழுது இறைவனுடைய அருள் அங்கே தங்கும். உனது வாழ்வில் உள்ள அவசியங்களை நான் அறிவேன். கேட்கப்படாத தேவைகளையும் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் நீ சொல்லாமலேயே வைத்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. இன்றைய உலகம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் வேகமாக மாறுகின்றார்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனதை மாற்றிக்கொள்கின்றார்கள். இடத்திற்கு ஏற்ப பேச்சை மாற்றிக்கொள்கின்றார்கள். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக பிறரை தாழ்த்துகின்றார்கள், வசைப்பாடுகின்றார்கள், காயப்படுத்துகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் பொழுது மனதிற்குள் ஒரே விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை காட்டிலும் நம் மனதோடு நாம் எப்படி வாழ்கின்றோம் என்ற விஷயம் அது. உன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தூய்மை, செயலினுடைய வெளிப்பாடு, சிந்தனையில் இறைவனுடைய நினைவு, இவைகளை எல்லாம் வைத்து நீ செயல்படும் பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு மாற்றமும் உனக்குள் நிகழாது. வெளியில் பார்க்கும் பொழுது பல விதமாக உன்னுடைய செயல்கள், சிந்தனைகள் மாறுபடுவது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் நீ இருக்கக்கூடிய அந்த நிலைமை மாறாத நிலையாக இருக்க வேண்டும். பக்தி என்ற ஒன்றை நீ வைத்திருந்தால்தான் அது உன்னை எப்பொழுதும் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கும். மனதை அடக்கி ஆளுவதற்கான வழி அந்த பக்தியின் மூலமாக தான் கிடைக்கும். மனதை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் போதும், வாழ்க்கையை வென்று விடலாம். நீ நின்று கொண்டிருப்பது எந்த இடத்தில் என்பதை சற்று நினைவு கூறு. வெற்றியை நோக்கி நீ நகரும் பொழுது
தோல்வியை சந்தித்து கடந்து வந்த பொழுது இன்னும் எவ்வளவு தூரம் உனக்கான இலக்கை அடைய இருக்கின்றது என்பது சற்று நின்று நீ யோசித்துப்பார். வேகமாக செல்கின்றோம், ஒரு இலக்கை நோக்கி செல்கின்றோம், தடைகள் பல முன்னிற்கின்றது. அவற்றையெல்லாம் தகர்த்தெறிய தன்னம்பிக்கை நிறைய வேண்டும். அந்த தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நிகழ்வுகள் உன் மனதை பாதிப்படைய செய்திருக்கின்றது. இவற்றை எல்லாம் மீறி நீ அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் பக்தி என்ற ஒரு நிலை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். இறைவனின் கரத்தை நீ சுலபமாக பற்றி கொண்டு எல்லா தடைகளிலிருந்தும் வெளிவந்து உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து காண்பிக்கலாம். இந்த கலியுகத்தில் எவ்வளவோ தீமையான விஷயங்கள் உன்னை சுற்றி நிறைய குவிந்து கிடக்கையில் அவற்றின் பக்கம் உன்னுடைய மனம் செல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டுமானால் பக்தி நிலை மிகவும் முக்கியம். ஒரு இடத்தில் பயம் இருக்கும் பொழுதுதான் எந்த ஒரு தீமையான விஷயத்திற்குள்ளும் நாம் செல்ல அச்சப்படுவோம். அந்த பயம் இல்லை என்றால் தீமை உன்னை ஆட்கொள்ள முடிவெடுத்துவிடும். நல்ல பாதையில் நாம் செல்ல வேண்டுமானால் இறைவனுடைய நினைவும் துணையும் என்றென்றைக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். உன்னால் முடிந்தவரை பிறருக்கும் இதை பகிரு. உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு ஆன்மீகத்திலும் உனக்கு நாட்டம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் திருப்பு முனை உனக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த திருப்பு முனையை சரியாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டுமானால் இறைவனின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, விசுவாசம், பக்தி எல்லாம் ஆழமாக வேண்டும். உனது செயல்களின் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் வெற்றி அடையும் வழியை தான் இப்பொழுது நான் கூறிக்கொண்டு இருக்கின்றேன். நீ நிராகரிக்காத நாள் இன்று. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை வரவேற்கப் போகின்ற நாள் இன்று. நல்ல செயலின் விதையை போட்டால் நாளை அது மரமாக வளரும். அந்த விதையை நான் இன்று உன் மனதில் விதைத்திருக்கின்றேன். நிழலும் தரும், பழமும் தரும், பாதுகாப்பும் தரும் கணபதி உன்னை தூண்டி அனுப்பி இருக்கின்றேன். செயல்கொள், வெற்றி பெறுவாய் என்று. இந்த வாக்குகள் உன் செவியை அடைந்திருந்தால் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கக்கூடிய சக்தி உன்னுள் கலக்க ஆரம்பித்து விட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ என்னை பார்த்து விட்டாய். எதிர்பார்க்காத விதமாக அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும். உன் மனதை தெளிவாக்கிக் கொள். எண்ணங்களை நேர்மையாக்கு. செயலில் நல்லதை வை, வார்த்தையில் இனிமையை வை. ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சோதனைகள் எல்லாம் கூட ஆசீர்வாதமாக மாறும். உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் உண்மையான நிகழ்வு, உண்மையான அதிசயம் சற்று நேரத்தில் உன்னை வந்து அடையும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே நமக என்று 21 முறை தினமும் சொல். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி, வினைகள் விலகி, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நல்லது நடந்தே தீரும். நல்லது நடக்கும்.